பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா காயில் ஸ்பூட் சிட்டி இருக்குது, அதே மாதிரி பொதுச்சந்தை இருக்குன்னு சொல்லலாம், அதே மாதிரி சம்பத் பேங்க் இருக்குது. மராட்சி பகுதியில் நெல்லியடி டவுனுக்குள்ளேயே இந்த நாடர பரப்பு காணி வந்திருக்குன்னு சொல்லலாம். கட்டிடம் கட்டுறதுக்கான அனுமதி பார்த்தீங்கன்னா 4 மாடி கட்டிடம் கட்டுறதுக்கான அனுமதிகள் முழுவதுமே எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. வணக்கம் வரவளே, நான் உங்கள் தவிர நான் இப்போ இந்த இடத்துக்கு வந்துக்கிறேன்டா இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் நெல்லியடிக்கு தான் வந்திருக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நெல்லியடியில் நாடர பிறப்பு காணி வந்து பிரதான வீதியோட டவுனுக்குள்ளே நெல்லியடி டவுனுக்குள்ளேயே விற்பனைக்கு வந்திருக்கு. நிறைய பேர் என்னிட்ட கேட்குற நீங்கள் மெயின் ரோட்டோட இருக்கிற கடை கட்டக்கூடிய காணி எதுவும் இருந்தால் சொல்ல சொல்லி யாழ்ப்பாணம் நெல்லியடி வடமராட்சி பகுதியில் நெல்லியடி டவுனுக்குள்ளேயே இந்த நாடர பிறப்பு காணி வந்திருக்குன்னு சொல்லலாம். இப்போ நான் நிற்கிறது பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதியில் நிற்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்க தெரியும். இப்போ நான் காலம நேரத்தில் வந்திருக்கேன், எவ்வளவு பரபரப்பாக இருக்குன்னு அப்படியே சுற்றி பாருங்க. இதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிற்கிற யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதி. இதில் இருந்து நாங்கள் நிற்கிற இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நெல்லியடி பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா சரியாக 500 மீட்டர் தூரத்திலே இருக்குது. 500 மீட்டர் தூரத்திலேயே இந்த காணி வந்திருக்குன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா பக்கத்திலே வணிக நிறுவனங்கள் இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் பீப்பிள் லீசிங், அதே மாதிரி பேங்குகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்திலே நிறைய ஃபுட் சிட்டியல் கடைகள் எல்லாமே இருக்குது. அதை விட பார்த்தீங்களா இருந்தால் இந்த காணிக்கு வந்து 2 பக்க பாதை இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக சொன்னால் பருத்தித்துறை வீதியோடைய ஃப்ரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 67 அடி இருக்குது. இதே ஒரு பெரிய பாதைன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காணிக்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சுற்றி பின்பக்கம் பெறக்கூடிய மாதிரி 2 பக்க பாதை இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா கடையை கட்டிக்கொண்டு பின்னுக்கு நீங்கள் வீடுகளையும் கட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காணி வந்து அப்படி ஒரு நல்ல ஒரு காணியாக விற்பனைக்கு வந்திருக்கு. என்ன மாதிரி இருக்குன்னு வாங்க போய் பார்ப்போம். காணின்ற ஃப்ரண்ட் பேஸ் 67 அடி இருக்குது. முன்னுக்கு முகப்பு பார்த்தீங்கன்னா 67 அடி இருக்குது. ஏதாவது நீங்கள் வணிக வளாகம் கட்டுறதுக்கு வந்து உகந்தையாக இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி இப்படியே வந்து காணிக்கு நாங்கள் போய்க்கொள்ளக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா காணிக்கு வந்து கதவு அதே மாதிரி வேலி போட்டிருக்கணும். அதே மாதிரி இந்த காணியை பார்த்தீங்கன்னா 3 பக்கம் மதில் உள்ள காணி. இப்படியே வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் எவ்வளோ ஒரு பெரிய காணின்ட்டு. முக்கியமாக காணி உரிமையாளர் சொல்லியிருக்கிறார் இந்த காணி வந்து 35 வருடத்துக்கு மேற்பட்ட தோம்புகள் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இந்த காணியின் ஃப்ரண்ட் பேஸ் 67 அடி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்டு முக்கியமாக 250 அடி நீளம் இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. மொத்தம் 4 பரப்பு இருக்குது. ஒரு வணிக வளாகம் கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து யூடிஏ அப்ரூவல் எடுக்கணும். முக்கியமாக இங்கே எல்லாமே யூடிஏ அப்ரூவல் எல்லாம் எடுத்தபடி இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னா கட்டிடம் கட்டுறதுக்கான அனுமதி பார்த்தீங்கன்னா 4 மாடி கட்டிடம் கட்டுறதுக்கான அனுமதிகள் முழுவதுமே எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. எல்லாமே வந்து உரிமையாளர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. முக்கியமாக நீங்கள் நெல்லியடியில் கிணக்க பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வணிக வளாகத்தில் கொண்டெல்லாம் பல பேரும் யோசிப்பீங்க. அவர்களுக்கெல்லாம் வந்து இந்த காணி வந்து ஒரு பொருத்தமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய பேர் ஷோரூம் போடுறதுக்கெல்லாம் நிறைய பேர் யோசிப்பீங்க. அவர்களுக்கு இந்த காணி வந்து ஒரு நல்ல பொருத்தமாக இருக்குது. காணியை பார்த்தீங்கன்னா 3 பக்கம் மதில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்பக்கம் நான் சொன்ன மாதிரி ஒரு டெம்பரையாக வந்து தூண் அடித்து தகரம் அடைச்சிருக்கணும், கதவெல்லாம் போட்டிருக்கணும், அறுக்கப்படுத்தி தான் வச்சிருக்கணும். முக்கியமாக சொல்ல போனால் எல்லைகள் எல்லாமே அறுக்கப்படுத்தி வச்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காணிக்கு இருக்கிற விடயங்கள்ட்டு பார்க்க போய் ஒரு வெற்றுக்காணின்றே பொதுவாக சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரியான ஒரு அறை ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரியான ஒரு அறை ஒன்று இருக்குது. இந்த காணி பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் வணிக வளாகம் கட்டுறதுக்கு ஒரு நல்ல சிறந்தன்னு சொல்லலாம். முன்னுக்கு ஒரு வணிக வளாகமும் கட்டிக்கொண்டு அதே மாதிரி முன்னுக்கு கடைகளை கட்டிக்கொண்டு அதே மாதிரி பின்னுக்கு நீங்கள் வீடுகளையும் கட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வீடுகள் கட்ட போகிறீங்களா இருந்தால் இந்த காணின்ற நில மண் பகுதி பார்த்தீங்களா இருந்தால் செம்பாட்டு மண்ணுன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நன்னீர் பிரதேசம் உரிமையாளர் சொல்லியிருக்கிறார். அதை விட முக்கியமான விடயம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து முதல் கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா எவ்வளவு வருட தோம்புகள் இருக்குது, இதுக்கு என்ன மாதிரி உறுதிகள் ஆவணங்கள் இருக்குன்னு எல்லாரும் கேட்பீங்க. உரிமையாளர் சொல்லியிருக்கிறார் 35 வருடத்துக்கு மேற்பட்ட தோம்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அது ஆவணங்கள் எல்லாமே அறுதி உறுதியாக இருக்குன்றார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காணி ஒன்று வேண்ட போகிறீங்களா இருந்தால் உங்களோட சட்டத்திறனிகள் மூலம் இந்த ஆவணங்களை காணி கோந்தூரில் செக் பண்ணி வேண்ட வேண்டியது உங்களோட கடமை. எல்லாமே சரியாக அறுதி உறுதியாக இருக்குன்றார். நீங்கள் இந்த காணி வந்து பார்க்குறேன்னா வந்து பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வேண்ட போகிறீங்கன்றா கூட உங்களோட சட்டத்திறனிகள் மூலம் ஆவணங்களை செக் பண்ணி நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா மதில் உள்ள ஒரு காணின்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியே பார்க்க தெரியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தான் வச்சிருக்கேன் நம்ம இந்த காணியை. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த காணிக்குள்ளே குழாய் கிணறு இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து குழாய் கிணறு அடித்தபடி இருக்குது. அதோட முக்கியமாக இந்த காணிக்கு கரண்ட் வசதியும் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த அறை வந்து வச்சிருக்கேன். இது ஒரு டெம்பரியாக நீங்கள் வீடு கட்ட போகிறீங்களா இருந்தாலும் அல்லது நீங்கள் ஏதாவது கட்டிடம் கட்ட போகிறீங்கன்னா கூட இந்த டெம்பரியான அறையை வந்து பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் பொருட்களை வச்சு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். அதை விட முக்கியமான விஷயம் இந்த காணிக்கு பக்கத்தில் என்னென்ன அமைவிடங்கள் இருக்குன்னு சொன்னால்
பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா காயில் ஸ்போர்ட் சிட்டி இருக்குது, அதே மாதிரி பொதுச்சந்தை இருக்குதுன்னு சொல்லலாம், அதே மாதிரி சம்பத் பேங்க் இருக்குது, எல்லாமே வந்து பக்கத்துலேயே இருக்குது. நெல்லியடி டவுனுக்குள்ளே இருக்கிறதால இந்த காணி வந்து எல்லாமே பக்கங்கள் இருக்குது. எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படியே என்னென்ன இது இருக்குதுன்னு சொல்லி. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா காயில்ஸ், அதே மாதிரி சம்பத் பேங்க், அதே மாதிரி சந்தை எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் போய்க்கொள்ளக்கூடிய முன்னுக்கு பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் லீசிங்கும் இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த காணிக்கு வந்து 2 பாதைகள் இருக்குது. நாங்கள் வந்து பார்த்தது பார்த்தீங்கன்னா பிரதான பாதை, அது பார்த்தீங்கன்னா பிரதான பாதை, அதுலேருந்து பார்க்க தெரியும் இவ்வளோ வாகனங்கள் போய்கொண்டிருக்குண்டு உங்களுக்கு தெரியும். அதோட பார்த்தீங்கன்னா இங்கால பின்னுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பாதை இருக்குது, அதுக்கும் வந்து கேட் போட்டிருக்கணும். இப்போ நீங்கள் இந்த காணியை வந்து வேண்டி நீங்கள் இருந்தால் கூட முன்னுக்கு ஏதாவது கடையை கட்டிட்டு பின்னுக்கு வீடை கட்டி நீங்கள் பின்பக்கமாகவும் இந்த வாசலால் யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியான ஒரு 2 வழி பாதை இருக்கிறதால உங்களுக்கு ஒரு உகந்தையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்படியே வாங்க பின்பக்க பாதையை வந்து காட்டிக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு 100 சதுர காணி சொல்ல 4.5 பரப்பு இருக்குது மொத்தம். பின்னுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஹேட் வந்து போட்டிருக்கேன், மதில் சுற்றும் மதில். இங்கால பார்த்தீங்கன்னா வேலி, இதில் சின்ன துண்டுக்கு மட்டும் வேலி வந்து போட்டிருக்கேன். எல்லாம் அறுக்கப்படுத்தி தான் வச்சிருக்கேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக அறுக்கப்படுத்தி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் காணியை. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பின்பக்க பாதைக்கு வந்திருக்கிறோம். இதான் பார்த்தீங்கன்னா பின்பக்க ரோட். இது பார்த்தீங்கன்னா ஒரு மதிலும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய கேட்டும் வந்து போட்டிருக்கணும். இப்போ நீங்கள் வீடுகள் கட்டுறீங்களா இருந்தால் கூட இந்த பின்பக்க கேட்டை பாவிச்சு இந்த பின் வீதியை வந்து பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி உள்ளே வாங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அங்காலையும் போய் பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா காணி. திருப்பி நாங்கள் காணிக்கு வந்துட்டோம். 2 பக்கம் பாதை இருக்கிறது உண்மையாக பார்த்தீங்கன்னா இந்த காணிக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பம்சம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யாராவது வேண்டிட்டு கடையில் முன்னு கட்டிட்டு வாடகைக்கும் கொடுத்துட்டு அதே மாதிரி பின்னுக்கு வீடுகளையும் கட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நெல்லியடின்றது எல்லாருக்கும் தெரியும், ஒரு வடமராட்சியில் ஒரு 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 மையத்தில் இருக்கிற நகரம்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். பருத்தித்துறைக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடுப்பட்டிக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கால வடமராட்சி கிழக்குக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெயினாக ஸ்பாட்டாக இருக்கிற ஒரு டவுன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த நெல்லியடி டவுனில் வந்து யாராவது நீங்கள் வணிக வளாகங்களோ அல்லது கடைகள் வீடுகள் வந்து கட்டுறதுக்கு பல பேரும் தேடிக்கொண்டுருவீங்க. பார்த்தீங்கன்னா ஓனர்கிட்ட நம்பர் தார நீங்கள் அவருடைய கழிச்சு பேசி வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். முக்கியமாக வந்து எல்லாரும் கேட்பீங்க இந்த காணி வந்து என்ன விலைக்கு வந்திருக்குன்னா கேட்பீங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா 4.5 பரப்பு இருக்குது. இந்த 4.5 பரப்பும் பார்த்தீங்கன்னா 12 கோடிக்கு வந்து கொடுக்க போகிறார் ஓனர். முக்கியமாக நீங்கள் அவரோட கதைச்சி பேசியே நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் யாருமே இடைத்தரகர் யாருமே இல்லை, அதபடியே நீங்கள் அவருடைய கதைச்சி பேசி நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு வீடும் அதே மாதிரி கடையும் கட்டுறக்குண்டா இது ஒரு ஓந்தையாக இருக்கும்ன்ற எந்த ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. அல்லது நீங்கள் ஃபுல்லாகவே கடை கட்ட போகிறீங்களா இருந்தால் கூட முன்னுக்கு கடையும் பின்னுக்கு வந்து ஸ்டோரும் வந்து அடிச்சுக்கொள்ளலாம், அல்லது முன்னுக்கு கடையும் பின்னுக்கு வீடும் வந்து கட்டினீங்கன்னா ஒரு உங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அவரோட காட்சி பேசி நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாரும் கேட்டபடி பார்த்தீங்கன்னா நெல்லியடியில் ஒரு டவுனில் மெயின் ரோட் கரையில் உங்களுக்கு இந்த காணியை காட்டிக்கிறேன். அதே மாதிரி எங்களோட சேனலுக்கு நீங்கள் முதல்ல ஆவந்தீங்கன்னா மறக்காமல் சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் என்ன போகிற நல்ல காணொளி சந்திக்கிறேன். நன்றி.